அனைவருக்கும் வணக்கம். இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திரைக்கடலோடி திரவியம் தேடிய தமிழர்கள். இந்த பொருள் என்ன அப்படின்னா, சுற்றி வளைச்சு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு சென்று அதிகப்படியான பொருள் ஈட்டிய தமிழர்கள் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அதை நம்ம சமூகத்தினுடைய குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு சொன்னால் அந்த தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறு இவங்களை பொருள் ஈட்ட உதவும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த தலைப்பு. இதை மக்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும். சரி, அது ஒரு காலத்தில் பொருள் ஈட்டுவதற்காக உள்ள ஒரு தலைப்பு. அப்போ நம்மளுடைய வறுமை கொடுமை ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு வந்த தமிழர்கள் ஓரளவுக்கு பொருள் ஈட்டி நம்ம ஊருக்கு வந்தாங்க. அங்கேயே கூட செல்வந்தர்களாக வாழ்ந்தாங்க. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பெரும்பாலும் அவர்கள் ரொம்ப கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, ரொம்ப நேரம் பார்க்காத உழைப்பு, இவைகளெல்லாம் அவர்கள் தந்து தியாகத்தை தந்து அவர்கள் சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு அவர்கள் பொருள் ஈட்டிய மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள். இது பழைய கதை. இதையே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி சொல்லணுன்னா ஒவ்வொரு தமிழர்களையும் பற்றி சொல்லலாம். இப்போ சிங்கப்பூர்லேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சிங்கப்பூருக்கு அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திய தமிழர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்துக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு போதித்த பகுத்தறிந்து நடக்கிறது காலத்துக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் என்ற நிலையில் இன்னைக்கு நம்மளுடைய அந்த திரைக்கடலோடிய திரவியம் எது அப்படின்னா நாலேஜ், அறிவு, சிந்தனை. அதை நம்ம தேடணும். அந்த மாதிரி தமிழர்கள் இப்போ யார் இருக்காங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய துறைகளில் ஒவ்வொரு துறைகள்லையும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ சிங்கப்பூர்லேயும் சரி, ஜெர்மன்லேயும் சரி, அமெரிக்காவிலையும் சரி, ஃப்ரான்ஸ்லேயும் சரி, உலகத்தினுடைய எல்லா நாடுகள்லேயும் கணனித்துறையில் அவர்கள் தான் முன்னணியில் நிற்கிறாங்க. அப்படின்னு இப்போ எங்கள் ஊர்லேயே ஒரு பையன் இங்கே இருக்கிறார், செல்வா, எங்கள் ஊர் தான் இல்லையா, அவர் அங்கேருந்து இப்போ சிங்கப்பூருக்கு ஒரு சின்ன ஒரு கணனி செட்டப்பு அந்த ஒரு துறையை சார்ந்தவர். அவர் இன்றைக்கி பல நாடுகளில் அவர் தன்னுடைய பிரான்ச் ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு வேலை கொடுத்து இன்றைக்கி மயிலாடுதுறையுடைய ஒரு மிகப்பெரிய ஆளாக இங்கே இருக்கிறாங்க. இந்த கணேசா எக்ஸ்போர்ட்டுன்னு இருப்பார், அவரும் மயிலாடுதுறை. அவரும் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அது தொழில்துறையில் முன்னணியில் இருக்கிறாங்க. இப்படி என் ஊரை எடுத்துக்கிட்டாவே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செல்வந்தர்கள் தமிழ்நாடுலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னா, இந்த பழைய செல்வந்தர்கள் தேடிய வரலாறுகள் அது தானாக வரும். இனிமே விட்டு அது ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. யார் படிக்கிறாங்களோ, யார் அறிவாக இருக்கிறாங்களோ, யார் முன்னணியில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்முடைய தந்தை பெரியார் போன்றவர்கள் நிறைய உழைத்து ஒரு தடைக்கற்கெல்லாம் அதை உடைச்சிட்டு யாருக்கெல்லாம் அறிவு இருக்கிறதோ, யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் பகுத்தறிந்து ஆராயிறாங்களோ, யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த வாழ்க்கைக்கு முன்னுக்கு வந்துடலாம். அதில் உயர்வு தாழ்வு அந்த இவன் அவன் இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் கிடையாதுங்கிறது எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சிட்டு யாரால் நடக்க முடிஞ்சு ஓட முடிஞ்சு பரிசு வாங்க முடியும் வாங்குங்க அப்படிங்கிற ஒரு பாதையை அமைத்து கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்படிப்பட்ட பாதை அமைத்த பிறகு நம்ம எதை தேடி ஓடணும் அப்படின்னோம்னா அறிவு, நாலேஜ். இந்த குழந்தைங்கள்லாம் இப்போ பார்த்தேன், ஒவ்வொரு சின்ன சின்ன பசங்களும் அவங்க பேசுகிறத பார்க்கும்போது சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு தமிழில், அதுவும் திருக்குறளில் இந்த பசங்க அந்தந்த ஏஜில் நின்றுட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த 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 பசங்களை பார்த்து உண்மையிலே பெருமைப்படுறேன். ஒரு பையன் பேச முயற்சி பண்ணுறாரு, ஆனால் இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் திணறுது.
இருந்தாலும் அதை பேசி முடிச்சிடுறாரு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இதை தான் அவர் சொல்லணும். ஆனால் சொல்ல வந்துட்டார். நடுவில் அவருக்கு கொஞ்சம் திணறுது. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படல. கடைசியாக இருந்து பேசி முடிச்சுட்டு போயிட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா அவரே உதாரணம் ஆயிட்டார். அவர் எடுத்த இது என்ன அப்படின்னா எண்ணி துணிக்க அவர் பேசணும்னு இங்கே வந்துட்டார். அந்த வந்த பிற்பாடு ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி அதை நின்று அந்த பையன் சாதித்தார். பாக்கி உள்ள பசங்களும் தடங்கள் இல்லாமல் பேசுனாங்க, நல்லா பேசுனாங்க. அதில் ஒரு பையன் ரொம்ப அருமையாக அடிக்கடி ரொம்ப விளையாட்டாக பேசிட்டு போகிறாரு. அவ்வளோ அசால்ட்டாக இருக்குது. அவர் பேசுகிறத பார்த்தா நம்மளாம் பேசலாமாங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. ஏன்னா அந்த புரிஞ்சிக்கிற அந்த பக்குவம். ஊரில் 2 பசங்க இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப குறும்பு அதிகம். இந்த வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து அந்த வீட்டில் போட்டு போடுவாங்க, அங்கே இருக்கிற பொருளை எடுத்து இந்த வீட்டில் போட்டு போடுவாங்க. அப்போ யார் எதை காணணுனாலும் அந்த 2 பசங்களை தான் போய் கேட்பாங்க, ஏன் தம்பி இது எங்கே இருக்குன்னு. அவங்க அப்பா அம்மாவை போய் கேட்பாங்க, ஏங்க இதுக்கு எங்கள் வீட்டில் காணுங்க அப்படி. அதெல்லாம் ஒரு காலத்தை பழைய இது ஒரு கதை தான் கேட்பாங்க. அப்போ இந்த பையன்களை எங்கள் ஊரில் எதை காணணுனாலும் இந்த 2 பேர் இந்த பசங்களையும் அந்த அண்ணன் தம்பி 2 பசங்களையுமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஊருக்கு வெளியில் ஒரு பெரியவர் அவர் அன்பு தான் கடவுள் அப்படின்னு அவர் போதிக்கிறார். அன்பு தான் கடவுள் அப்படின்னு. இவங்க என்ன செய்கிறாங்க, சரி எல்லா இடத்துலையும் போய் இந்த பசங்க பிரச்சனை பண்ணுறாங்களே, அந்த பெரியவர்கிட்ட கொண்டு போய் இந்த 2 பசங்களையும் கொண்டு போய் நிறுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போதனையை சொல்ல சொன்னோம்னா அந்த பசங்க அதை புரிஞ்சிக்கிட்டு நல்ல வழிப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் 2-3 பேருக்கு போதனை பண்ணிகிட்ருக்காரு. எல்லாம் போன பிற்பாடு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 பையனுங்க இருக்காங்க, அந்த பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல புத்திமதி சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தணும் அப்படின்றாங்க. சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பையனாக வர சொல்லுன்றாங்க. அதில் மொதல் பையன் உள்ளே போகிறான். போனதான் அங்கேருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய முதல் கேள்வியை அந்த பையனையும் கேட்குறாரு. கேட்டுட்டு அப்புறம் அவங்க பொறுமையாக உட்காருவாங்க. நிறைய விளக்கம் கொடுத்து அவங்கள சரி பண்ண முயற்சிப்பார் அந்த பெரியவர். அதே மாதிரி முதல் கேள்வி அந்த பையன்கிட்ட கேட்டாங்க, கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பையன் அப்படி சுற்றி பார்த்தான். பார்த்துட்டு வாசலை பார்த்தா அங்கே ஒரு ஓரமாக தம்பி நிற்கிறது தெரிஞ்சிச்சு. அங்கேருந்து ஓடி தடன்னு ஓடி போய் ஓடி போடுவோம்னா. ஏன்னா கடவுளையே காணுமா, எங்கே இருக்காரு நம்மள்ட்ட கேட்குறாங்க. நம்ம எடுத்துக்கிட்டதா நினச்சி அவங்க தப்பாக எடுத்துக்கிறாங்க. நம்ம எப்படா எடுத்தோம் அவங்க 2 பேரும். யார் எதை காணுனாலும் நம்மள்ட்ட கேட்குறாங்க. இப்போ கடவுள் காணாம கொடுத்துக்கு நம்ம பொறுப்பு ஆகிட்டோம். அதனால் இது வேணாண்டா தம்பின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. என்ன இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பையங்கள்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை போய் கேட்கணும். இப்போ கடவுளை போய் கேட்டால் அவன் என்ன தெரியும். அப்போ அந்த பசங்க ஓடி போயிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, புரிஞ்சுக்கணும். அந்த பையங்கள்கிட்ட நீ எப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு பக்குவமாக பேசுறதுக்கு போல கடவுள் எங்கேன்னு கேட்டார்னா அது ஏற்கனவே தெரியாத பிரச்சனையில் இருக்காரா இல்லையா, இருந்து ஒழிஞ்சிட்டு இருக்காரா, வரமாட்டேங்கிறாரா, அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அதில் நம்ம இந்த சப்ஜெக்டில் போகவே வேணாம். அவர் வரமாட்டார், அவன் இல்லை வரமாட்டார், நம்பாத என்ன திருவிளையாடல நம்ம தருமி சொல்கிற மாதிரி அது அந்த கதை, அதை விடுங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பசங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு பேசுகிறாங்க. சின்ன வயசில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்க. நான் கூட சின்ன வயசில் ஒரு 18 வயசில் ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஆடுதுறையில் ஒரு 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 கட்சி சார்ந்த ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போயிருக்கேன். என்னை அழைச்சி அவங்க சொல்கிறாங்க, ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கு அவர் கூப்பிடுறாரு. அவருடைய தலைக்கு மேலே எழுதியிருக்கு. அப்போல்லாம் எனக்கு அந்த திருக்குறள்லாம் ரொம்ப அதிகமெல்லாம் எனக்கு இப்போவும் தெரியாது, அது வேறு விஷயம். அப்போ ரொம்ப சுத்தமாகவே தெரியாது. ஏதோ இப்போ ஸ்கூலில் இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க, அதனால் ஒரு 4 மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை எழுதி வச்சு 4 மார்க் வாங்கிட்டு போயிடணும். அதுதான் நம்மளுடைய பாலிசி. அப்படி இருந்த காலகட்டத்தில் நம்ம போகிறப்ப அவர் தலை மேலே என்னமா எழுதிருந்துச்சு, சுழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லன் யாருக்கும் எளிது அப்படின்னு எழுதிருந்துச்சு. எனக்கு அது முதல்ல புரியல. கொஞ்சம் படித்தேன். திருப்பி வந்தால் மறுபடியும் போய் உள்ளே இப்படி எட்டி பார்த்துட்டு படித்தேன். அந்த அவர் என்னை கூப்பிட்டு வேறு ஒரு பஞ்சாயத்தை வச்சு எனக்கு அறிவுரைலாம் சொல்லி அனுப்பிச்சி விட்டார். கோசிமணி அவங்களுக்கு சொன்னால் புரியணும்னு நினைக்கிறேன்.
ஆடுதுறையில் ஒரு கட்சி சார்ந்த ஒரு பிரமுகர். அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிற்பாடு தான் நான் திருக்குறள் எடுத்து பிடிக்க என்ன அவர் சொல்ல வர்றாரு அது ஒன்றும் புரியலையா எனக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அதுலேருந்து எனக்கு திருக்குறள் மீது ஒரு ஆர்வம் ஏற்படுது. இது என்ன அது அப்படின்னு. அதுதான் நம்மளுடைய எல்லா தமிழர்களுக்கும், தமிழர்கள் வந்து என்ன பெயர் வேணாலும் வச்சுட்டு போயிடலாம், அது பெயர் கூப்பிட்றதுக்குள்ள பெயர். ஆனால் தமிழன் தமிழன் தான். அடித்தா அம்மானு கத்துவான், வீட்டில் தமிழ் தான் பேசுவான், அவன் வந்து தமிழன். புரியுதுங்களா? அது வந்து என்ன நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில், அந்த வகையில் நம்மளுடைய பொதுமறை திருக்குறள். அந்த திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த அந்த பொதுமறை யாரையும் பிரித்து சொல்லலை, இவங்களுக்கானது அவங்களுக்கானதுன்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு புனித நூல், ஒரு மறை என்று இருக்கிறது. அதை அடுத்தவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிற ஒரு புனித நூலை அவர் ஏற்றுக்க மாட்டார், அவர் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் சொல்கிறத இவர் ஏற்றுக்க மாட்டார். ஆனால் திருக்குறளில் உள்ள ஒரு கருத்தை ஒருத்தவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாலே மனுஷனாடானின்னு கேட்குற அளவுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து வந்து திருக்குறள். அந்த திருக்குறளை நீங்கள்லாம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்து வச்சுருக்கீங்க. அதுதான் அவர்களை வந்து தானாகவே வாழ்க்கைக்கு உயர கொண்டு போய் சேர்க்கும். இப்போ திரைக்கடல் ஓடிய திரவியம் தேடிய தமிழர்கள். இப்போ நான் எங்கள் ஊரில் ஒரு ஆளை ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதே மாதிரி இங்கே உள்ள பையன்களுக்கு அந்த பையன் பேசும்போதே சொன்னான், நான் ஏஐயை வந்து பார்த்துட்டு இது ஹோம்ஒர்க் எழுதுகிறேன், அதெல்லாம் எடுத்து அந்த சின்ன பையன் சொல்கிறான். அந்த ஏஐயை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் இருக்கிறான்ல, அதுவே பெருசு. அது சரியா தவறா அதில் இப்போ நாங்களும் பயன்படுத்துகிறோம். நான் எனக்கு என்னுடைய துறையில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் பயன்படுத்துகிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நவீன காலத்தில் ஏஐ பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ஏஐயை பயன்படுத்துறது யார் வேணாலும் பயன்படுத்தலாம். நீங்கள் பயன்படுத்தலாம், யார் வேணாலும் தனக்கு தேவைன்னா அதை பயன்படுத்தலாம். ஏஐயை உருவாக்கணும். அதில் வந்து நம்ம ஆளுங்க நிறைய பேர் அமெரிக்காவில் அதில் உருவாக்குறதுனுடைய அந்த இதில் இருக்கிறாங்க, தமிழர்கள் இருக்காங்க. அந்த தமிழர்கள் தான் திரைக்கடல் ஓடிய திரவியம் தேடிய தமிழர்கள். இன்றைய திரவியம் நாலேஜ். அந்த தமிழர்களில் ஒருவராக தான் நீங்கள் வரணும். அந்த கதைகளை சொல்லிக் கொடுங்க. நம்ம பொருள் ஈட்டுனாங்க, பணம் சம்பாரித்தாங்க, கடை வச்சாங்க, அந்த கடையிலேருந்து நிறையா சம்பாரித்தாங்கன்னா அது அவங்களுக்கான சொத்து, அதுலேருந்து வரக்கூடிய பலன் அவங்க குடும்பத்துக்கான பலன். ஆனால் இந்த சொத்து இருக்குல்ல, நாலேஜ், பெரியாருடைய சிந்தனைகள் அவர் குடும்பத்துக்கானது அல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கானது. தமிழர்களுக்குன்னு கூட சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த உலகத்துக்கான சிந்தனைகள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிந்தனைகளெல்லாம் கொடுக்கக்கூடிய தலைவர்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழர்களாக நம்ம இந்த குழந்தைகளை நம்ம உருவாக்கணும். அப்படி உருவாக்கக்கூடிய குழந்தைகளைனா இங்கே பார்க்கும்போது பெரிய தடுமாற்றம்லாம் யாருக்கிட்டே இல்லை. குழந்தைங்க ஒவ்வொரு பையனும், அந்த ஒரு பெண்ணு கூட வந்து நின்றுட்டு பாதியில் யோசிச்சிச்சு, பாக்கியை வந்து சொல்லலாமா வானாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்க வேணுங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு கதையை சொல்லிச்சு. அந்த கதைக்கு முழு விளக்கத்தையும் நம்ம நரசிம்மன் சொல்லிட்டார். அது சொல்லும் போதே புரிஞ்சிருச்சு. அப்போ அதை வந்து சொல்லுது, அது எந்த இடத்துல பயன்படுத்தணும், அது சரியாக தப்பான், எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒரே மாதிரியான முடிவுகளை எடுக்க முடியாது. அதெல்லாம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்களை கூப்பிட்டு சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து எங்கே போகிறாங்க, அதை எங்கே போகிறாங்க மீன்ஸ் எந்த சிந்தனையை நோக்கி போகிறாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் துறையில் சிந்தனை இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து படிப்பு, ஆர்வம், கதை, ஒளிப்பதிவு, இந்த மாதிரி துறைகளில் இருக்கும்போது அவங்கள அந்த துறைகளில் வச்சு நம்ம வந்து முன்னுக்கு கொண்டு வரணும். அப்படி பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து கணினித்துறை, கம்ப்யூட்டரை கற்றுக் கொடுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாரி பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அது வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் எல்லா பேசிக்கையும் முதல்ல கற்றுக் கொடுத்துருங்க. அந்த பேசிக்லேருந்து அவனுக்கு எது புரியுதோ அதுலேருந்து போட்டோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன, நான் ஒரு 10 காம்பனன்ட்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்தாப்பா இதான் கெப்பாசிட்டரு, இதான் ரெசிஸ்டரு, இதான் ஐசி, இதான் சிப்பு, இதான் வந்து அப்படின்னு எடுத்து சொல்லிக் கொடுங்க. ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துட்டிங்கன்னா நம்ம எவரு சொல்லுவார், கார்த்திக்லாம் சொல்லுவார், மதர் போர்டுனா என்ன, ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, சிப்புனா என்னன்னு இதெல்லாம் எடுத்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு புரியுது புரியல அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதை எடுத்து நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க.
அதை அவங்க விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க மனசுலேயே யோசிச்சு பார்ப்பாங்க, ஏதோ அப்பா ஏதோ சொன்னாங்களே, அம்மா ஏதோ சொன்னாங்களே, அதை ஏன் நம்ம வந்து தெரியக்கூடாது. திருப்பி நம்மள்கிட்ட கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விகளை குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லுற விதத்தில் தான் அவங்கள நம்ம வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக முடியும். ஆகவே திரும்பவும் சொல்கிறேன், திரைக்கடல் ஓடிய திரவியம் தேடிய தமிழர்கள்னு கேட்டால் என்னால் சொந்தமாகவும் சொல்ல முடியும். ஒரு நெட்டில் பார்த்தா நிறைய தமிழர்கள் கதை இருக்கும். அந்த கதைகளில் பெரும்பாலான கதைகள் வந்து பொருள் அந்த இடத்துல பணம் ஈட்டிய சொத்து ஈட்டிய தமிழர்கள். அந்த தமிழர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பெரும்பாலும் பயன்பட்டது அவங்கவுங்க குடும்பத்துக்கு. அதை நம்ம பெருமை பேசி என்னத்தை சாதிக்க போகிறோம்? அதில் ஒன்றும் இல்லை. அந்த பொருளை இப்போ தந்தை பெரியார் அவர்களுடைய குடும்ப சொத்தை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்ததற்கு தெரியுமா, அதை பேசணும் நம்ம. அதாவது வந்து தான் வந்து வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு பதவி எல்லாத்தையும் துறந்துட்டு தான் வீட்டில் இருக்கக்கூடிய சொத்தை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்து அறிவுரை சொல்லி தான் கஷ்டமும் பட்ட ஒரு மனிதனை பற்றி சொன்னால் அது குழந்தைங்களுக்கு புரியும். அவர் கஷ்டப்பட்டார், எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் தான் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, எல்லாரும் தான் தொழில் வைக்கிறாங்க, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வர்றாங்க, நிறைய பேர் அடிப்படுறாங்க, நிறைய பேர் ஒரு சிலர் முன்னுக்கு வர்றாங்க. அதெல்லாம் வந்து முன்னுக்கு வர்றவங்க மட்டுமே வெற்றியாளர்கள், தோல்வி அடைஞ்சவங்கள தோல்வியாளர்கள் இல்லை. நிறைய பேர் இந்த கொரோனா பீரியடில் நல்லா முன்னுக்கு வந்து, எனக்கு தெரியும், நான் வந்து ஒரு துறையில் இருக்கிறேன். அதுலேயும் வந்து ஃபைனான்ஸு, அதாவது இப்போ அந்த அக்கௌண்டிங் செக்டரில் இருக்கும்போது நிறைய கம்பெனிங்களுக்கு நான் அக்கௌண்ட்ஸு பார்க்கும்போது தெரியுது, நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி திடீர்னு கீழே விழுந்துடும். அதேமாரி சில கம்பெனி சம்மந்தமே இல்லாமல் பல மடங்கு உயர்ந்து நிற்கும். அதை வந்து நம்ம நம்புறது இல்லைன்னா கூட அதை லக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது இருக்குமோங்கிற அளவுக்கு சந்தேகம் கூட நமக்கு இருக்குது. ஏன்னா இந்த ஆள் இந்த இதை வந்து எடுத்து நடத்துவார், அது ஒவ்வொன்று போகும். ரொம்ப திட்டமிட்டு கரெக்டாக கொண்டு போவார், அந்த தொழில் கீழே இறங்கிடும். அதெல்லாம் வந்து நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. அதுக்கு வந்து கஷ்டம் தான் படணும். அது ஒவ்வொருத்தவங்களும் படுறாங்க, எல்லாரும் படுறாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம எதை சொல்லி கொடுக்கணும்னா, இப்போ சொன்னீங்கல்ல பகுத்தறிந்து ஆராய்ந்து பேசணுங்கிறது, அதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போதே அவன் வந்து தன்னை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அதனால் வந்து அந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் வளருங்க. குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த பகுத்தறிந்து பேசுகிறதோட ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஒவ்வொரு வாரமும் ஒன்று ஒரு கம்ப்யூட்டரை பற்றி, ஒரு எலக்ட்ரானிக்ஸை பற்றி, ஒரு பேசிக் வந்து அக்கௌண்ட்ஸை பற்றி, இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு வளர ஆரம்பிப்பாங்க. ஆகவே திரும்பவும் சொல்கிறேன், திரைக்கடல் ஓடியம் தேடிய தமிழர்களில் இந்த தமிழர்கள் வருங்காலத்தில் மற்றவர்கள் தேடக்கூடியவராக இருக்கணும். அதை உருவாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆகவே எனக்கு வாய்ப்பளித்த இந்த மன்றத்திற்கு நன்றி தெரிவித்து, குழந்தைகள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். இவர்கள் இந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு இந்த வயசுலேயே கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு உண்மையிலே சொல்ல போனால் எனக்கெல்லாம் வந்து கை நடுங்கும். இந்த இந்த இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நடுங்கும். எப்போ நான் சொல்கிறது, ஸ்கூலில் படிக்கும்போது +2 படிக்கும்போதே என்னை ஸ்கூலில் ஏற்றி விட்ருவாங்க. அந்த ஸ்கூலில் நான் பேசுகிறேங்கிற பேரில் என்ன செய்ய கடன்னு நடுங்கும். ஏன்னா அந்த பையன் அசால்ட்டாக பேசிட்டு போகிறான், எனக்கே பயமாக இருக்குது. அவன் இன்னும் அடுத்த வருஷத்தில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. லட்சுமணன் நினைக்கிறேன் அந்த பையன் ஃபஸ்ட்டு பேசினார். நவநீத கிருஷ்ணன் அருமையாக பேசினார், ஃபஸ்ட் கிளாஸாக பேசுகிறாரு. அடுத்தது ஒவ்வொரு பையனும் இந்த முதல்ல ஃபஸ்ட்டு பேசினார் அந்த பையன். அவர் வந்ததுமே சும்மா பிறந்து கட்டினார், கவலையப்படலை. யானைன்னாரு, தும்பிக்கைனாரு, கதையை சொல்லி முடிச்சுட்டு தான் உட்காந்தாரு. எல்லாத்தையும் எறும்பு இங்கே இருக்குது, யானை இருக்குது, யாரையும் வந்து அவ்வளோ அலட்சியமாக நினச்சிக்காதீங்கிறது உண்மை தான். அது உண்மை. யாரையும் அலட்சியமாக நினச்சிக்கூடாது. யார் வேணாலும் ஒரே நாளில் எழுந்திரிச்சு மேலே நிற்பாங்க, யார் வேணாலும் ஒரே நாளில் கீழே இறங்கி போவாங்க. அது வந்து கால சுழற்சி. அது அந்த சுழற்சியில் வந்து அவங்க தங்களை தக்க வைக்கிறதும் காணாப்படுறதும் இருக்குது. ஆகவே அனைவருக்கும் நான் நன்றி கூறி என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.